Yes. ஐ எம் லாயர் வெண்ணிலா. Okay. What can I do for you? மிஸ் மலர்வெளியை ஜாமீனில் எடுக்க வந்திருக்கேன். திஸ் இஸ் பெயில் ஆர்டர். Where are you from? நியர் மதுரை. ஓ, யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? நான் தான் சார். பூசாரி தாத்தா. மலரு, தாயி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. ஆனா எனக்கு நீங்க எதுக்கு ஜாமீன் கொண்டு வந்தீங்க? ஏன்டா தாயி, நான் உனக்காக ஒன்றும் பண்ணக்கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. இந்த சித்தி நான் ஜாமீன்ல வெளியே வரல. நான் வெளியே வர விரும்பல. சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருக்க முடியுமா? என் கட்சிக்காரர்கிட்ட நான் பேசணும். Only 10 minutes. ஓகே, தேங்க்யூ. மேம், ஏன் உங்களுக்கு ஜாமீன் வேண்டாம்னு சொல்றீங்க? நான் ஜாமீன்ல வெளியே வர விரும்பல மேடம். எனக்கு ஜாமீன் வேண்டாம். அதான் மேம் ஏன்னு கேட்குறேன். என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு எதுனாலும் ஃபேவராக பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இல்லை, எனக்கு ஒன்றும் ஃபேவர் பண்ணி கொடுக்க வேண்டாம். நான் இங்கே இருப்பேன். இங்கே இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு இருக்க முடியுமோ அத்தனை நாளைக்கு இருப்பேன். மேம், யூ ஆர் அ டீச்சர், நாட் அ சைல்டு. ஸோ பிடிவாதம் பிடிக்காதீங்க. இந்த கேஸில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு இப்போ வந்தாருலே ஒரு தாத்தா, அவர் சொன்னார். அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இங்கே இருக்கணும்? ஆமாம், நான் எந்த தப்புமே பண்ணலை. எந்த தப்புமே பண்ணாமல் அப்புறம் எப்படி ஜெயிலுக்கு போக போகிறீங்களா தண்டனை வாங்கிட்டு? ஆஹா, இல்லை, போக மாட்டேன். அங்கெல்லாம் இவர் இருக்க மாட்டார். யாரு இருக்க மாட்டாங்க? இல்லை, நான் போக மாட்டேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுறதா ஐடியாவில் இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன என்கொயரி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். மேம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? ஆமாம். சரி, இங்கே பாருங்கள், நான் உங்களோட லாயர். அதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு. உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ், நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசினா தான் எனக்கும் புரியும். என் மனசுலலாம் ஒன்றும் இல்லையே. நீங்கள் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மேம். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். எனக்கு லாயர்லாம் வேண்டாம். நான் ஜாமீன்லாம் வரமாட்டேன். சரிங்க மேம், ஜாமீனில் வரலன்னா அப்புறம் என்ன தான் பண்ண போகிறீங்க? இந்த கேஸில் சிபிஐக்கு கிடச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த குற்றம் எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ப்ரூஃப் ஆகி நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். இல்லை மேம், என்கொயரி பண்ணுவாங்கல்ல? ஆமாம், பண்ணுவாங்க. அப்போது நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு அவங்க நீங்கள் வச்ச ஆளா? கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். அதை வச்சு தான் எந்த கேஸுக்குனாலும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நின்று ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு லாயர் இல்லைன்னா இந்த கேஸில் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆமாம், ஆனால் கோர்ட்டில் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆமாம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது, வீட்டுக்கு போயிடலாம். நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு சொன்னால் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆமாம், அப்படித்தான் நடக்கும். ஆனால் நான் எதுவுமே சொல்லாமல் வாயை திறக்காமல் இருந்தா எப்போவுமே என்கொயரி நடந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இல்லை, அப்படி நடக்காதா? மேம், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சின்ன குழந்தை இல்லை, ஒரு டீச்சர். அது எப்படி உங்களை என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அவங்க கஸ்டடியிலே வச்சுருப்பாங்க. ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிபிஐயோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதை உங்களால் தாங்கவே முடியாது. அதுக்காக தான் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஜாமீனில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். ஆஸ் எ டீச்சர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? ஆமாவா? நீ என்கொயரியிலே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். வச்சிருக்க மாட்டாங்க மேம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறத கேளுங்க. ஃபஸ்ட்டு ஜாமீனில் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த கேஸில் என்ன மூவ் பண்ணுறதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்போனா அப்படின்னா அவரை நான் எப்படி பார்ப்பேன் இப்போ ஜாமீனில் போயிட்டேன்னா? மேம், இப்போ நான் என்ன செய்யணும்? கோவப்படாதீங்க மேம். நான் சொல்கிறதுக்கெல்லாம் எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். சரி சரி, நான் சார்கிட்ட பேசிட்டு வர்றேன். இப்போ யார் நீ ஜாமீனில் எடுக்க சொல்லி அழுதாங்களாம்? என்ன மேம் சொல்றாங்க? அவங்க சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல சார். ஏன், என்னாச்சு? இந்த கேஸில் அவங்க தான் இந்த தப்பெல்லாம் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணால் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களாம். இல்லை, அவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் ஆகிட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். ரெண்டுமே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க உங்கள் கஸ்டடியிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார். என்ன சார், இப்போ புரியுது எதுக்காக நீங்கள் என்ன இந்த கேஸில் இன்வால்வ் ஆக சொன்னீங்கன்னு. நான் கூட யோசித்தேன், என்னடா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த சிபிஐ ஆஃபீஸரே அவங்களுக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணுறாரேன்னு.
ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன் உங்களுக்கு அவங்க மேல ஒரு அஃபேர் இருக்கும்னு. ஆனா இங்க வந்து அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கும் உங்க மேல ஒரு அஃபேர் இருக்குன்னு. என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு சந்தோஷத்தை கூட காணுமே முகத்துல. எப்படி மேம் சந்தோஷப்பட முடியும்? அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணனே, பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க ஒரு ஸ்டெடியான மைண்ட்லயே இல்ல. அவங்க பேசுனதை வச்சு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். புரியுது சார். அவங்க ஒரு டீச்சர் மாதிரியே பேசல, ஒரு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதனாலதான் மேம் இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும்னு உங்களை வர வச்சிருக்கேன். இப்போ மலர்வழி மேடத்தோட சித்தி சித்தப்பா அவங்க அரெஸ்ட் பண்ண அந்த 4 பேர்ல அவங்க சித்தப்பாவும் ஒருத்தர். ஓ, அந்த விஸ்வநாதன். எஸ் மேம். இப்போ அந்த விஷயத்த நீங்க ஏன் இன்னும் டீச்சர் கிட்ட சொல்லல? அவங்க இப்போ கேள்வி கேட்டதை வச்சு பார்த்தா அவங்க சித்தியும் சித்தப்பாவும் அவங்கள பார்க்க வரலங்கிற வருத்தம் இருக்கு. சித்தி வரல, ஓகே. சித்தப்பா வரல அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணது இவங்களுக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இவங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவங்களுக்கும் தெரியாது. யாருக்கு? அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற 4 பேருக்கும். ஆமா. சரி, இப்போ அவங்க சித்தி பார்க்க வரலன்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஜாமீன்ல இவங்களை கூட்டிட்டு போனா எங்க இவங்களை தங்க வைக்கிறது? இவங்க சித்தி வீட்டுக்கு அனுப்புறதா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா சார்? கூட்டிட்டு போகலாம். ஆனா அவங்க என்ன ஏதுன்னு கேட்டு தொலைச்சிருவாங்க உங்களை. எப்படினாலும் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே சார் ஆகணும். தெரிஞ்சுதான் ஆகணும். ஒரு 1 or 2 days கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க தலைவலியால ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல இந்த டென்ஷன் வேற சேர்ந்தா ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகலைனா அதான் டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு தான் அப்படி பண்ணேன். ஓகே ஓகே சார். இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க? அவங்க எதனாலும் தாங்கிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டாங்க தானே? டாக்டர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க நீங்க இங்க எங்க மேம் ஸ்டே பண்ண போறீங்க? ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன் சார். மேடம், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து தங்கிக்கிடலாமே. நானும் என் வீட்டுக்காரமாவும் தான் இருக்கோம். நானோ உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க வாங்க. என்ன சார்? நீங்க அப்படியே கூட பண்ணலாம் மேம். உங்களுக்கும் அதான் சேஃப்டி. அப்போ இப்போ மலர்வெளி மேடத்தையும் அங்கேயே கூட்டிட்டு போயிடுறதா? கூட்டிட்டு போய் பாருங்க. சார் நான் ஆஸ் யூஷுவல் உங்களோட நம்பருக்கே கால் பண்ணலாம் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், பண்ணலாம். பட் நான் தான் உங்களை வர சொன்னேங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே ஓகே சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார்? இல்ல, இப்ப நீங்க எல்லா ஆதாரத்தையும் இந்த மேடத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, அதனால உங்களுக்கு சட்டப்படி எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? இல்ல வராது. இல்ல, நீங்க தான் இந்த வக்கீல மாவை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த ஆதாரத்தை மட்டும் கொடுக்கலாமா? எதை அனுப்பணுமோ அதை மட்டும் தான் அனுப்பியிருக்கேன். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இவங்க கேட்க கேட்க ஒன்னொன்னா சொல்லிடுவேன். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா சரிங்க சார். தாத்தா ரொம்ப பயப்படுறீங்களோ? இல்ல மேடம், பயப்படல. ஒரு சந்தேகம் தான் கேட்டேன். இப்ப சாரு மலர் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது கூட நேரா கொடுக்காம என்கிட்ட கொடுத்து விட்டாரு, நான் வாங்கி கொடுத்த மாதிரி. அதான் இது மட்டும் பண்ணலாமா? அதான் எனக்கு ஒரு சந்தேகம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, சிபிஐயா இருந்தாலும் சரி, ஒரு லாயர் கேட்டா டீடைல்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துதான் ஆகணும். அதனால அதை நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க மேடம், அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுல, அதையும் கேட்டேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்ல. மலர் பிள்ளை நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும், எனக்கு அது போதும். வந்துருவாங்க, கூட்டிட்டு வந்துருவோம். அப்ப நான் மலர்வேலி மேடத்தை கூட்டிட்டு கிளம்பட்டுமா சார்? ஒரு சைன் பண்ணணும் மேம் நீங்க. பண்ணிடலாம். மேம் ரெடியா? கிளம்பலாமா? ரெடி. போலாமா? போலாம் சார். காப்ஸ் சார், இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போங்க. மேம் போகலாமா? மேம் போகலாம் மேம். போகலாம். இப்போ ஆபீஸ்க்கு போறோம் மேம். அங்க போயிட்டு ஒரு சைன் போட்டுட்டு நீங்க கிளம்பலாம். இன்னும் 2 நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஆஜராகணும். ஓகே, லெட்ஸ் மூவ். மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திரு கையில் கனவெனை துரத்துது நிஜமா நிஜமா. மேடம் வாங்க மேடம்.
முதக்கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா மேம் இன்னும் 2 நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்போ இவங்களை அங்க ஆஜர்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ் சார். கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். மேம் வாங்க. சார் என்ன என்கொயரியே பண்ணல. அப்படின்னா இன்னும் 2 நாள் இங்கேயே இருக்கீங்களா? இருக்கேன் சார். இருக்கீங்களா? இருக்கேன். இன்னும் 2 நாள் இங்கே இருக்கேன். போங்க மேம் போங்க. என்கொயரி பண்ற அளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னு டாக்டர் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. போங்க. மேம் மலர்வேலி மேம். கிளம்புங்க மேம். ஓசையோடு நாதம் போல உயிரினை உயிரினை கலந்துகிறது நீர் வேண்டாம் காயங்கள் வேண்டாம் ஆழமான பிள்ளை போல மழையிலே மழையிலே உறங்கிவிடு சார் மலர்விழி மேடத்தை வெண்ணிலா மேம் ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க போல. ஆமா கார்த்தி. ஆனா மலர்விழி மேம் அங்க வெளியே இருக்கிறது சேஃபா சார்? பிரைவேட்டா 4 சென்ட்ரிஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டியா போட்டிருக்கேன். அதுக்கு அவங்கள எங்கேயே வச்சிருக்கலாம்ல சார்? இல்ல இன்னும் கேஸுக்கு 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் வெளியே இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் வாசத்திலேயே பொத்தி பொத்தி வச்சிருந்தா சரியா வராது. இங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து அவங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்ல. பூசாரி ஐயா வீட்டுல இருக்கட்டும் 2 நாள். ஆனா மேடம் உங்க கூட இருக்கிறதுக்கு தான் சார் ரொம்ப விரும்புறாங்க. அழுதுகிட்டே போறாங்க சார். அதையெல்லாம் பார்த்தா முடியுமா கார்த்தி? மேலும் அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்கள கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. மேடத்தோட சித்தி கூட அவங்கள பார்க்க வரல. ஆனா நீங்க வந்துட்டு போயிட்டாங்க, நான் தான் விடலைன்னு வேற சொல்லி வச்சிருக்கீங்க. இப்ப வீட்டுக்கு போனா எப்படியும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதானே சார் ஆகும்? ஏற்கனவே அவங்க மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்ப இது வேற சேர்ந்துக்கிட்டா ரொம்ப கஷ்டம் சார். இல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அந்த கண்டிஷனுக்கு அவங்க கிட்ட எதையும் சொல்லி வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ மெடிசின் எல்லாம் உள்ள போயிருக்குல்ல, இன்னும் ரெகுலரா வேற மெடிசின் எடுப்பாங்கல்ல, பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம ஒருத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறத விட அவங்களா அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டிக்கு இப்போ ரொம்ப நல்லது. எப்படியும் வருத்தப்பட தான் செய்வாங்க. ரொம்ப ஷாக்கா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமையில அவங்க என்ன பண்றாங்கங்கிறத பார்க்கணும் கார்த்தி. அதுக்காக தான் அவங்கள அனுப்பி வச்சேன். ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, உங்க மனசுல இருக்கிற பொண்ணு, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை உங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க, உங்களால அவங்க அரெஸ்ட் பண்ணி வர வேண்டிய நிலைமை அவங்களுக்கு. ஆனா அரெஸ்ட் பண்ணி வந்த இடத்துல ஜாமீன்ல கூட வெளியே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ஒரு ஆளை இப்பதான் சார் பாக்குறேன். நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லலாம்ல சார்? அது அவங்க கிட்ட இப்போ நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் கார்த்தி. நீ எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பேசலாமா? அப்புறமும் உனக்காக நான் இருக்கேன்னு வார்த்தையில சொல்றதை விட அதை செஞ்சு காட்டுறது இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு என் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாங்க. அதுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? இப்போதைக்கு அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதுன்னா அது அவங்க கூட சிரிச்சு பேசுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கே தெரியாம அவங்க பேர்ல இருக்கிற பழிய முதல்ல நான் துடைக்கணும். அதுதான் நான் அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்புக்கும் அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் அடையாளம். சரிதான் சார். சரி, இவங்களுக்கு ஏதோ வக்கீல் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விட்டுரு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது அன்னைக்கு வந்தார்ல சார் லாயர் சதீஷ், அவர் மறுபடியும் வந்தாரு. அதான் சொன்னாங்க. மறுபடியும் பேசுறதுக்கு அலோ பண்ண சொன்னாரு. முடியாதுன்னு சொல்லிட்டேன். வக்கீலோட வரேன்ட்டு போனாரு. யார் வந்தாலும் அவங்கள பாக்குறதுக்கு அலோ பண்ண வேண்டாம். ஓகே சார். ஆனா சுதாகர், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்குரிய உரிமை எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படி அப்படியே செகுட்டுல 4 அறை வச்சு உட்கார வை. சும்மாவே என் மேல கையை வச்சுட்டீங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி சார்? அதெல்லாம் பதில் சொல்லிக்கலாம். பச்சை பிள்ளைங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான் ராஸ்கல். இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சரிங்க சார், பாத்துக்கிறேன். ஆனா 2 நாள் மலர்வழி மேடத்தை பார்க்காம நீங்களும் எப்படி சார் இருப்பீங்க? அதெல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு போய் பாத்துருவேன். என்ன காரணம் சார் சொல்லுவீங்க? அது அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மெடிசனையும் கையோட கொடுத்து விட்டேன்ல, அதுல காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். அப்ப அதை கொடுக்குற சாக்கில் நாளைக்கு காலையில போயிட வேண்டியது. ஆமா, மெடிசன் தவறாம சாப்பிடணும்ல. சாப்பிடணும் சார், சாப்பிடணும். ஆனா எதைனாலும் கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ ஆபீசரோட வேலை. இப்படி ஒளிச்சு வைக்கிறது இல்ல. போடா. மேடம், யாரை பார்க்கணும்? கிரைம் பிரான்ச் ஆபீசர் கேஎஸ் சார் இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. அவரை தான் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா?
இல்ல உங்களை பாக்குறதுக்கு பிசி வெண்ணிலா மேம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவரே உள்ள கூப்பிடுவாரு. மேம் நீங்க அந்த குழந்தைங்க கடத்தின கேஸ்ல ஹெல்ப் பண்ண மேம் தானே? எஸ். உள்ள போங்க மேடம். தேங்க்யூ. வாங்க மேம் உட்காருங்க. அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. நானும் அஃபிஷியலா பேசுறதுக்கு வரல சார், அன்அஃபிஷியலா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனால தான் அன்யூனிஃபார்ம்ல இருக்கேன். ஓகே உட்காந்து பேசுங்க. இல்ல சார் இருக்கட்டும். அப்போ நான் வேணா எழுந்துக்கவா? இல்ல சார் பரவாயில்ல, நீங்க உட்காந்துருங்க. சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு தைரியத்துல வந்துட்டேன். ஆரம்பிச்சு பேசிதான் ஆகணும். நீங்க என்னை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அஃபிஷியலா கேக்குறீங்களா அன்அஃபிஷியலா கேக்குறீங்களா? ரெண்டுமே தான் சார். ரெண்டுமேன்னா ஓப்பனா சொல்லவா? ஓப்பனா சொல்லுங்க சார். யூ ஆர் அ வெரி டாக்கட்டிவ் கேர்ள், பட் பேசுற அளவுக்கு வேலையும் கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப தற்பெருமை ஜாஸ்தி, ஆனா அதே நேரத்துல மற்றவங்களையும் குறைவா நினைக்கிற பழக்கம் இல்லை. சுயமா படிச்சு இந்த பதவிக்கு வந்திருக்கோம்னு ஒரு திமிரு. ஆனா சுயமா முன்னேறி வர்றவங்க கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய திமிரு தான் அது. இது போதுமா இல்லை இன்னும் சொல்லணுமா? இல்ல சார் போதும், இவ்வளவு சொல்றீங்கல்ல சார். அப்புறம் அப்புறம் என்னை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? எது புரியல? இல்ல இல்ல ம், அது ம், நான் நானும் நானும் உங்க உங்க தம்பி தம்பி இருக்கார்ல, அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம் சார். ஆனால் அவர் பாவம் சார், என்ன அளவுக்கு தைரியசாலி கிடையாது. நீங்கள் அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போகிறதா அவர் சொன்னார். இப்போ உங்களுக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது தானே சார்? என்ன ஏன் அவருக்கு நீங்கள் கட்டி வைக்கக்கூடாது? எதுக்காக எங்களை பிரிக்க பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட பொலைட்டாக பேசுவோன்னு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவருக்கு வேற பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க சார். அவர் என்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டார். நானும் அப்படித்தான். நான் அவர்கிட்ட எஸ்ஐ ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் அவருக்கு வேற பொண்ணு பார்க்கறதுனால அவர் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறாரு சார். நீங்கள் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிடுவீங்களா எப்படி சார்? இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் ஒன்று. நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வர்றதுக்கு நானே காரணமாக இருக்க விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளா போய் முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு அதில் இப்போதைக்கு உடன்பாடு இல்லை. முன்னாடி இருந்தது, ஆனால் எப்போ நீங்கள் என்னை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்தீங்களோ அதிலிருந்து எனக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை, ஒரு ஒரு அன்பு எப்படினாலும் வச்சுக்கலாம். அதான் உங்களை மீறி எதுவும் செய்கிறதுக்கு நானும் விரும்பலை. அதான் சார் பேசிட்டு போவோன்னு வந்தேன். நீங்கள் வசதியான குடும்பம்தான், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 1000 பொண்ணு கிடப்பாங்க. ஆனால் இதை நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், என்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டாங்க சார். என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுதேன்னு நினைக்காதீங்க சார். உங்களுக்கே தெரியுதில்ல என்னை பற்றி. அப்போ நான் நல்ல பொண்ணு தானே. இப்போ நீங்களே வசதியானவங்க, உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வசதியான வீட்டு பொண்ணு எதுக்கு சார்? அதை விட நல்லா படித்து சொந்த காலில் முன்னுக்கு வந்து அழகாக இருக்கிற நல்ல குணமாக இருக்கிற பொண்ணை பார்த்து உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்ல. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவு எடுங்க சார். நான் தென்றலாகவே இருக்கிறதும் புயலாக மாறுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். போயிட்டு வரேன் சார். சார் உங்களை தான். போயிட்டு வாங்க. ஓகே சார், நல்லா யோசித்து முடிவெடுங்க. ம். சொல்லு ப்ரோ. ஏண்டா ராஸ்கல், அந்த பொண்ணு கிட்ட என்னடா சொல்லி வச்சிருக்க? வெண்ணிலாவா அங்க வந்தாளா? ஆமா, வந்து என்ன மிரட்டிட்டு போறாங்க. உன்னையவேவா ப்ரோ? ராஸ்கல் சிரிக்காதடா. நீ தானே ப்ரோ சொன்ன உனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டா தம்பின்னு. அந்த என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்ட வேண்டாம்? என்ன நல்லா பிளேடு போட்டாளா? காதுல ரத்தம் வந்துதான் வரலையா? சேட்டக்கார பயலே, நீ என்ன ப்ரோ சொல்லி விட்ட அதுக்கு? எங்க வழக்கம் போல என்ன பேசவே விடல. இப்ப தெரியுதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு? என்னெல்லாம்டா சொல்லி வச்சிருக்க? அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளே. தேவையில்லாத வேலை பாக்குறாடா தம்பி. சும்மா ப்ரோ சும்மா. என்னத்த சும்மாவோ போ. இப்போ உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கனா, அடுத்து பாப்பா கிட்ட போச்சு. 2 பேரும் கட்டி உருளட்டும் ப்ரோ, நான் ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பேன். அடப்படவா ராஸ்கல். நல்லா ஜாலியா இருக்கும் ப்ரோ. இப்பவே நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் 2 பேரும். நீ ஒரு நாளைக்கு நல்லா வாங்க போறேன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம். சரி நான் வச்சிடறேன், நீ வேலையை பாரு. ஓகே பை. கேடி.
சார், என்ன கார்த்தி? உங்களுக்கு இப்போ ஒரு கால் வரும் சார். யார் கார்த்தி? அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பிரபு, அவனோட ஆளுங்க. ஓ, வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். சத்தியம் நீரா சகலமும் நீரா. புது நம்பரா இருக்கு, அவனுங்களா தான் இருக்கும். 85ன்னு முடியுதா சார்? ஹலோ, ஹலோ, சிபிஐ ஆபீசரா? தெரிஞ்சுதானே கால் பண்ணியிருக்கீங்க? நீங்க யாரு? இப்ப நான் யாருங்கிறது உனக்கு முக்கியம் இல்ல, நான் என்ன செய்ய போறேங்கிறது தான் முக்கியம். ஆஹா, என்ன செய்ய போறீங்க? நீ ரொம்ப பெரிய இடத்துல கைய வச்சுட்ட. சரி, ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பதிலுக்கு உன் வீட்டு ஆளுங்க மேல நான் கைய வைக்கட்டா? முடிஞ்சா செஞ்சு பாரு. என்ன, என்னால முடியாது, செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? செய்யறவன் எவனும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டானே. உனக்கு ரொம்ப தான் துணிச்சல். இல்லாட்டி இந்த ஜாபுக்கு வர முடியுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு கால் பண்ணீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. பிரபு சாரையும் அவரோட ஃபாதரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கல, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும். முடியாது, போனை வச்சுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காகத்தான் உன் வீட்டு ஆளுங்க மேல கைய வைப்பேன்னு சொன்னேன். அதான் நீ சொன்ன, ஆனா நீ அதை செய்ய நினைக்கிறதுக்குள்ள நான் இங்க ஒண்ணு செஞ்சிருவேன். என்ன என்ன செய்ய முடியும் உன்னால? எதுவும் செய்ய முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு எனக்கு போன் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? பயத்தை வெளியில காட்டிக்கிடாம தைரியமா பேசுற மாதிரி நடிக்கிறியா? எப்பா இது என்ன? நான் எதுக்கு நடிக்கணும்? உனக்கு ஒரு சாம்பிள் காட்டினாதான் நீ சரியா வருவேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் உன் வீட்டுக்கு நேரா போகட்டுமா? முடிஞ்சா நுழைஞ்சு பாரு. நீ ரொம்ப தான் துள்ற, உனக்கு ஒரு ட்ரெய்லர் காட்டினாதான் நீ சரியா வருவ. நீ எனக்கு ட்ரெய்லர் காட்டுறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு மெயின் பிக்சர் காட்டட்டா? என்ன என்ன செய்வ? யார வெளியில விட சொல்லி இப்போ கெஞ்சிக்கிட்டு எனக்கு போன் போட்டிருக்கையோ அவங்க 2 பேரையும் அடிச்சு செல்லுக்குள்ளேயே தூக்குல தொங்க விட்டுருவேன். கேட்டா அரெஸ்ட் பண்ண அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேச முடிச்சிருவேன். எப்படி வசதி? இது செய்யறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் போதும். ஏய், இப்போ எப்படி? என் வீட்டுக்கு போறியா இல்ல போனை வைக்கிறியா? உன்ன என்ன பண்றேன்னு பாரு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீயும் சரி, உன்னோட பிரபுசாரும் அவனோட ஃபாதரும் சரி, ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு கொடுக்குற தண்டனையை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தண்டனை முடிஞ்சு ஒழுங்கா ரிலீஸ் ஆகி வெளியே வரலாம். அதை விட்டுட்டு இப்பவே ஆட்டம் காமிச்சீங்கன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். அடே ஆபீசர், உன் வேலையை மட்டும் பார்த்தேன்னா உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சேம் டு யூ. உன் பணத்தை வச்சு செய்ய முடியாத நிறைய விஷயத்த என்னோட பதவியை வச்சு என்னால செய்ய முடியும். அதை செய்ய வச்சிடாத, சரியா? போனை கட் பண்ணு. இவன் தான் சார் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருப்பான் போல. அடுத்து மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வரும். நீங்க பாட்டுக்கு செல்லுக்குள்ளேயே வச்சு அடிச்சு தொங்க விட்டுருவீங்கிறீங்க. அவன் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க போறான் சார். நம்மள மிரட்டணும்னு கால் பண்ணியிருக்கான், அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவான்? அதுவும் சரிதான். கார்த்திக், அவங்க 4 பேருக்கும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடு போ. இன்னைக்கு காலையில தண்ணி கேட்டாங்க சார், கொடுத்தேன். சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு சென்ட்ரிஸை விட்டு வாங்கி கொடுக்க சொல்லு. ஓகே சார். யாத்தே, எம்மா பெரிய வீடா இருக்கு. இதுவா நம்ம வாழ போற வீடு? போச்சு, ஒரு நல்ல நாள் பொழுதுன்னா வீடு தொடச்சி எடுக்கிறதுக்கே 3/4 பொழுது ஆயிரும் போலயே. நாள்ல மொத்தமா எல்லா வேலையும் பார்க்க மாட்டேன்ப்பா, வேலைக்கு ஆள் போட்டுறணும். வீட்டுல ஆள் இருக்கீங்களா? வெளியில வாங்க. இப்பவே கொஞ்சம் எல்லாரையும் மிரட்டி உருட்டி கைக்குள்ள வச்சுக்கிடணும். அதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. இவளா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அதுவும் யூனிஃபார்மோட. வாங்க. என்ன மேடம்? இந்த வீட்ல பாப்பாங்கிறது யாரு? நான் தான். என்ன மேலையும் கீழையும் பாக்குறா? ஆமா, உங்க வீட்ல டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் எங்க? என் தம்பி தான் மேடம். எதுக்கு கேக்குறீங்க அவனை? இருந்தாருன்னா கொஞ்சம் வர சொல்லுங்க. மேடம் எதுக்கு மேடம்? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. அவர் மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? என்ன 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 இங்க பிரச்சனை? என்னது இது? இவளை யூனிஃபார்ம்ல மட்டும் தானே வர சொன்னோம், கையில லத்தி வேற கொண்டு வந்திருக்கா. சரி, என்னமோ 2 பேரும் கட்டி உருளட்டும், நம்ம ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்போம். அக்கா, என்னக்கா, என்ன பிரச்சனை? பாத்தியா, நம்ம கிட்டயே படம் காட்டுறத நம்மளும் காட்டுவோம். என்னன்னு தெரியலடா தம்பி, உன்னே தான் காட்டு வந்திருக்காங்க. என்ன மேம், என்ன விஷயம்? இந்தாம்மா பாப்பா. அடிங்க, பாப்பாவா? போச்சு. அதானே உங்க பேரு? ஆமா. உங்க தம்பி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸ்டேஷன்ல. என்னன்னு மேடம்? உங்க தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி இருக்காரு. ரைட்டு. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, உங்க தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதா ஆசை காட்டி ஏமாத்தி இருக்காரு. அவன் அப்படியெல்லாம் செய்யற ஆளே கிடையாது மேடம். செஞ்சிருக்காரே, அதுக்கு காரணம் நீங்க தானாமே. என்னது நானா?
ஆமா, அவர் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாதுன்னு சொல்லி வீட்டில் நீங்க வேற வசதியான வீட்டு பொண்ணா பாக்குறீங்களா? என்ன, ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஐயோ, அந்த பொண்ணு இப்ப முழுகாம வேற இருக்கா. ஐயோ, இது எப்ப? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. ஏய் இடியட், நான் சொல்லி கொடுத்தது மட்டும் பேசு. நீ எக்ஸ்ட்ரா 2 பிட்டு சேர்த்து போடுற. முழுகாம இருக்காளா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, முழுகாம இருக்கா. ஐயோ, ஐயோ, நான் இல்ல. எப்படி மேடம்? எப்படின்னா அந்த உங்க பின்னாடி நிக்கிறவரை தான் கேட்கணும். என்னைய பார்த்து நான் ஒண்ணுமே பண்ணல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில ஏன் தலையை உருட்டுறாங்க. மேடம், இப்போ என்ன மேடம் செய்யணும்? நீங்க இவருக்கு வீட்ல வேற ஏதோ பொண்ணு பாக்குறீங்களாம்ல, அதை உடனே ஸ்டாப் பண்ணணும். நாங்க எங்கத்தா பொண்ணு பார்த்தோம். சரிங்க மேடம், பார்க்கல, இன்னுமே பார்க்கல. அந்த பயம் இருக்கணும். சரிங்க மேடம். அவர் காதலிக்கிற பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு அந்த பொண்ணையே இவருக்கு கட்டி வைங்க. ஆகட்டும் மேடம். ஏதாவது எசகு பெசகா நடந்தது, தப்பு தண்டா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், தர தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். இல்லை மேடம், அப்படியெல்லாம் நடக்காது. அவர்கிட்ட முதல்ல அவர் காதலிக்கிற பொண்ணு யாரு என்னன்னு விசாரிங்க. விசாரிச்சு மேற்கொண்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க. முக்கியமா அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்டு அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷன் பக்கம் வந்தது, அதுக்கப்புறம் நானா இருக்க மாட்டேன். சரிங்க மேடம். இவ என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கா. குடுமையை பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வாழுங்கன்னு பார்த்தேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டா? சரிங்க மேடம். ஜூஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். பார்த்து நடந்துக்கங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம். வர்றேன். வாங்க மேடம். உங்களதான் சார், ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து கடைசியில ஏமாத்திட்டு போக பார்த்தீங்க. இல்ல, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். முதல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்டையும் போய் பேசுங்க. புரிஞ்சதா? புரிஞ்சது மேம். வரேன். பயந்துட்டாங்க. என் மாடு, என்னடா இது? எனக்கு என்ன தெரியும்? அப்படியே நடிக்காது என்ன? இது என்ன கூத்து? எதுக்கு இப்போ இவளை இங்கே வர சொல்லி இந்த மாதிரிலாம் பேச சொல்லி விட்டுருக்க? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. அப்படி அவளா வந்து பேசுறான்னா அப்ப நீ யாரை காதலிச்சு ஏமாத்தி இருக்க? முழுகாம வேற இருக்காளா அந்த பொண்ணு? ஐயோ, அது யாருன்னு எனக்கு தெரியாது. அரைஞ்சு பல்ல கலட்டுனா பாரு. இந்த பொண்ணை தானடா நீ லவ் பண்ற? இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? அதென்ன இல்லையே உனக்கு எப்படி தெரியும்? ஒன்று ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கணும், இல்லைன்னா இல்லையேன்னு மட்டும் சொல்லணும். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இது என்னடா கூத்து? உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும். பட்டவா ராஸ்கல், அப்ப அதனாலதான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு 4 கூடு கொடுத்தா எல்லாம் சரியா போகும். ஆமா, இந்த பொண்ணு என்னடா இவ்வளவு கூமுட்டையா இருக்கு? ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் வீட்டுக்குள்ள வந்து இப்படி மிரட்டிட்டு போறா. இதுக்கெல்லாம் இவங்க பயப்படுவாங்களான்னு கூட யோசிக்க மாட்டாளா? அவ அப்படியே உன்ன மாதிரி. அடிங்க அவனை. நீ தான் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா, வரட்டும், பெரியவன் வரட்டும், என்ன ஏதுன்னு அவங்கிட்ட பேசிக்கிறேன். போ உள்ள. கருப்பாயி, முகரைய பேத்துருவேன். போ உள்ள. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இரு, இன்னைக்கு அவன் வரட்டுங்கிறேன். ப்ரோ வரவிட்டு நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு அம்மா கிட்ட சொல்லுங்க. என்ன தெரியும்டா, உன் திட்டம் இதுதானே? தெரியும். போ, பேசாம உள்ள போ. பாய். எப்போ எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு வர ரெண்டும் 2 தினுசு. ஆனா நம்ம கிட்ட ஒரு சேட்டை பண்றதுனா மட்டும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவானுங்க. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். எங்க அப்பா அம்மாவை சொல்லணும், என்னைய பெத்ததோட நிப்பாட்டி இருந்திருக்கணும். இன்னமே அதை பத்தி பேசி என்ன செய்ய? இவனுங்களே கல்யாணம் பண்ணி பிள்ளை பக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க. இதுல இவனுங்க பிறந்ததை பத்தி பேசி ஒரு பிரயோசனமும் கிடையாது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கா? இந்த தாத்தா தான் எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு. ஏன் மேம், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? சேதுபதி தாத்தா வெளியே போயிருக்காருல்ல, அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு போகலாம். சரி. இப்போ இந்த கேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம். கேஎஸ் சார் எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியுமா? ஆமாம், அந்த பிள்ளைங்களையெல்லாம் நான் தான் கடத்தினேன்னு அதுக்கு ஏதோ ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். ஆனால்
அது எதுவும் என்கிட்ட காமிக்கல. அதை பத்தி தான் கேட்க வந்தாரு. அதுக்குள்ள நான் மயங்கி விழுந்துட்டேனா. அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். 2 நாள் ஆயிருந்தது போல. எனக்கு தெரியாது. ம் சரி, இப்போ நான் சொல்லவா இந்த கேஸ்ல நீங்க எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு? சரிங்க மேம், சொல்லுங்க. நான் சொல்ல போறத நல்லா கவனமா கேட்கணும். ஆனா கொஞ்சமும் பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சரியா? சரி. ஏன்னா இப்போ இருக்கிற உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்தாலும் இதை சொல்லியே தான் ஆகணும். பின்ன நாளைக்கு கோர்ட்ல போய் இதெல்லாம் கேட்டு நீங்க மயங்கி விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். அப்படி என்ன மேம் சொல்ல போறீங்க? நான் இந்த தப்பு பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நான் அதிர்ச்சியாக போறேன்? நான் சொல்றத முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்க மேம், சொல்லுங்க.